யோகேஸ்வரன், தற்போது ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. ரஜோரி பகுதியில் நேற்று நடந்த ட்ரோன் தாக்குதலில் அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது தொடர்பாக ஒமர் அப்துல்லா அவர்கள் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பான விவரங்களை தற்போது பதிவு பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவருடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களை ரொம்ப ஆக்டிவா வச்சிருக்காரு நேற்று இரவுல இருந்து. இன்னும் சொல்ல போனா ஜம்மு காஷ்மீர்ல இந்த இடங்கள்ல எல்லாம் குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்கிறது, ஏர் சைரன் இருக்கு, மக்கள் வெளியே வராதிங்க, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி நேற்று மாலை 8 மணியில தொடங்கி நள்ளிரவு வரைக்கும் நம்ம தொடர்ச்சியா நள்ளிரவு முழுவதுமே இந்த செய்தியை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அப்போ உமர் அப்துல்லாவுடைய ட்விட் பகுதியை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவர் ஒவ்வொரு முறையுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு எச்சரிக்கையோ அல்லது அறிவுறுத்தல்களையோ அவர் சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார். இந்த நிலையில தான் இன்று காலை அவருடைய சமூக வலைதளத்துல விடியற் காலை சமூக வலைதளத்துல ஒரு பதிவு என்பதை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா பதிவு செஞ்சிருக்காரு. என்ன அதுல செஞ்சிருக்காரு அப்படின்னா, ரஜோரியில இருந்து கிடைக்கப்படக்கூடிய ஒரு செய்தி எனக்கு கவலை அளிக்குது. ஏன் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் அரசுக்கு ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசு அதிகாரிய நேற்று பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல நாம இழந்துட்டோம் அப்படின்றத அவர் பதிவு செஞ்சிருக்காரு. நேற்றைய முன்தினமும் சரி நேற்றும் சரி ஜம்மு காஷ்மீருடைய துணை முதலமைச்சரோடு சில ஆய்வு கூட்டங்களுக்கு சென்றிருந்தார். என்னோட தலைமையில நடைபெற்ற சில ஆலோசனை கூட்டத்துல அவர் பங்கேற்று இருந்தார். ஆனால் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஆணையர் ராஜ்குமார் தாப்பாவை இன்று இழந்து விட்டோம் அப்படின்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிலையில அது கவலை அளிக்க செய்கிறது அப்படின்றத ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கார். எனவே ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் தாக்குதல் நடைபெற்ற நிலையில அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதுல முக்கியமான ஜம்மு காஷ்மீருடைய மாவட்ட அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற விஷயத்தையும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். யோகேஸ்வரன், தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையில எல்லையோர பகுதிகளான ஜம்மு காஷ்மீர் ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும், குஜராத், ராஜஸ்தான் போன்ற பல்வேறு இடங்கள்லையும் தீவிரமான ஒரு நடவடிக்கையை இந்திய ராணுவம் தரப்புல எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்றீங்க. தற்போது எல்லைகள்ல கூடுதல் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. இந்த எல்லைகளை தாண்டி அடுத்ததா டெல்லிக்கும் மிரட்டல் வந்திருக்கு, சென்னைக்கும் மிரட்டல் வந்திருக்கு. அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார். அரசு அதிகாரியின் வீட்டை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் ஜம்மு காஷ்மீரின் அரசு அதிகாரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை எக்ஸ் தளம் மூலமாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா உறுதி செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் இன்று 4வது நாளாக தொடர் பீரங்கி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் எல்லையில் ஒரு பதற்றமான சூழல் காணப்படுகிறது. தொடர்ந்து விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருந்தார். யோகேஸ்வரன், பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை எல்லையில பதற்றம் அதிகரிக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து எல்லையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை அந்தந்த மாநில அரசுகள் விடுத்திருக்கிறது. இந்த நிலையில 4வது நாளாக தாக்குதல் நடக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தொடர்ந்து இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்துவதற்கு என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள்? இது தொடர்பாக அரசு வட்டாரங்கள் ஏதேனும் ஆலோசனையில ஈடுபட்டிருக்கிறதா? அது தொடர்பான விவரங்கள். நேற்று பாகிஸ்தான் தொடர்ச்சியா அந்த தாக்குதலை தொடங்கிய உடனே பிரதமருடைய இல்லத்துல நள்ளிரவு 11 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம், அவசர ஆலோசனை கூட்டமாக கூடியது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போல தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டங்கள்ல பங்கேற்று இருந்தார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அவசர ஆலோசனை கூட்டமாக கூடிய நிலையில சுமார் 2 மணி நேரங்களுக்கு மேலாக டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் இல்லம், பிரதமருடைய இல்லத்திற்கு பெயர் தான் லோக் கல்யாண் மார்க் இல்லம்,
இந்த லோக் கல்யாண் மார்க் இல்லத்துல நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்துல எதிர்த்தாக்குதல்கள் நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக சில தகவல்கள் வெளியானதற்கு பிறகு, சரியா பிரதமருடைய ஆலோசனை கூட்டங்கள் நிறைவடைந்ததற்கு பிறகு பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்களை குறிவைத்து இந்தியா கடுமையான தாக்குதல்களை தொடங்கினாங்க. குறிப்பா பாகிஸ்தானுடைய ராணுவ மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா ராவல்பிண்டி தான். ராவல்பிண்டியில இருந்துதான் விமானப்படையாக இருக்கட்டும், அதே போல ராணுவ தளங்களாக இருக்கட்டும் முக்கியமா செயல்படுது. இந்த நிலையில ராவல்பிண்டியில இருக்கக்கூடிய விமானத்தளம் உட்பட 3 ஏர் பேஸ்களை இந்திய பாதுகாப்பு படையினர் அடித்து உடைத்திருக்கிறார்கள், குறிப்பாக தாக்குதல் மூலமாக. இந்த நிலையிலே பிரதமருடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது எதற்கு என இன்னும் அதிகாரப்பூர்வமா சொல்லப்படவில்லை. பட் நம்ம இந்த விஷயங்களை நம்ம நீண்ட நாட்களாக தெரிந்து கொள்றோம் அப்படின்ற அடிப்படையில நம்ம என்ன சொல்ல முடியுது அப்படின்னா, ஏற்கனவே நேற்று மற்றும் நேற்றைய முன்தினம் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்ல பெரும்பாலும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை குறிவைத்துதான் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. ஏன் நேற்று நடைபெற்ற மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தியாளர் சந்திப்புல கூட மூத்த அதிகாரிகள் தெரிவித்த போது, ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் எல்லாம் ராணுவ நிலைகளை தகர்க்கக்கூடிய வகையில தான் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. ஆனா நம்ம முன்னெச்சரிக்கையா இருந்ததுனால அந்த ட்ரோன்களை எல்லாம் அழிச்சு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பாகிஸ்தான் இந்தியாவுடைய பாதுகாப்பு கட்டமைப்புகளை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவங்க ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையிலே இந்தியாவும் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. நேற்று இரவுல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 3 விமானப்படை தளங்கள் மீது கடுமையான தாக்குதல்களை இந்திய பாதுகாப்பு படை மேற்கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பிரதமருடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு வந்த நடவடிக்கை. நள்ளிரவுலையும் இந்த பதற்றம் என்பது அதிகரித்த நிலையில தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நள்ளிரவு முழுவதுமே தொடர்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 12 மணி நேரங்களை கடந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நேற்று இரவுல இந்த செல்லிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தாக்குதல் நடந்தது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா, ஒரு முறை ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்றால் மற்றொரு பக்கம் ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பீரங்கிகளை கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு புறமுமே மறுபக்கம் என அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடந்து வந்ததை நம்ம அதிக அளவில் உணர முடிந்தது, கேட்க முடிந்தது. இந்த நிலையிலே தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல எல்லையோர மாநிலங்கள்ல ஏற்கனவே வெளியிட்டிருக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை இரவு முழுவதுமே பாதுகாப்பு பணியாளர்கள் கடைபிடித்திருந்தார்கள். வழிகாட்டு நெறிமுறைகள்ல முக்கியமானது ஒன்று, இரவு 7 மணிக்கு பிறகு கடைகள் திறந்திருக்க கூடாது, மக்கள் வீடுகளுக்குள் சென்று வீடுகளுக்குள் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்குள் தஞ்சமடைய வேண்டும் ஒன்று. இரண்டாவது, மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்படும். எனவே மின்சாரம் வீடுகளில் ஒளிகள் தெரிகிறவாறு எந்த விளக்குகளை நீங்க ஏற்றி விடாதீங்க, அது எதிரிகளுக்கு நாமே அடையாளம் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கும். இவை மட்டுமல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகள் அதே போல மாநில நெடுஞ்சாலைகள்ல அதிக அளவிலான வாகனங்கள் கூட்டமாக பயணிக்க வேண்டாம், அதனுடைய ஒளியும் எதிரிகளுக்கு அந்த இருக்கக்கூடிய நிலை தெரிவித்துவிடும் என்பதையெல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த அடிப்படையில தான் ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர், குஜராத்தினுடைய கட்ச் பகுதிகள் உள்ளிட்ட பல இடங்கள்ல நேற்று இரவு முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல வீடுகளுக்குள்ளே இருக்கும்படி அவர்கள் அறிவித்ததன் அவர்கள் வீடுகளுக்குள்ளே இருந்தார்கள். எதிர் தாக்குதல் என்பதும் நடைபெற்றது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. மக்களுடைய பாதுகாப்பு முதன்மை, அதே நேரத்துல இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு முக்கியம் என்ற நோக்கத்துல இரண்டையுமே முக்கியத்துவங்களாக கொண்டு இந்திய பாதுகாப்பு படையினர் எல்லை மற்றும் இந்தியாவினுடைய உள் மாநிலங்கள்ல செயல்பட்டு வரக்கூடிய நிலையில நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய ஒரு பயங்கரமான தாக்குதல்களை இந்தியா முறியடிச்சிருக்கு அதிநவீன ஆயுதங்களை கொண்டு அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. இன்று காலை 10 மணிக்கு மீண்டும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு. இன்னைக்கு காலை 4 மணிக்கு நம்ம அந்த செய்தியை நம்ம பின்தொடர்றப்ப கூட ஒரு 4 மணிக்கு ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, விடிய காலில் 5:45 மணிக்கு ME மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் தரப்புல இருந்து ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு அழைப்பு விடுக்க போறாங்க. இதுல இந்த ராணுவ பேஸ்களை அழிச்சு தொடர்பா செய்தியாளர் சந்திப்புல விளக்கம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மை போன்ற செய்தியாளர்களுக்கு விடிய காலில் 4 மணிக்கு ஒரு தகவல்களை கொடுத்தாங்க. ஆனா நாமளும் இந்த 4:45 மணிக்கு காத்திருந்த நிலையில இல்ல 10 மணிக்கு அந்த செய்தியாளர் சந்திப்பு நேரம் மாற்றி இருக்கு, இன்னும் கூடுதலான தரவுகள் வந்திருக்கு, அந்த தரவுகளோடு சேர்த்து செய்தியாளர்களை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே 10 மணிக்கு டெல்லியில அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் என்ன விவரங்கள், அந்த குறிப்பிட்ட இலக்குகள் நாம் தாக்கிவிட்டோமா,
எவ்வளவு ட்ரோன்கள் இந்திய பக்கம் தாக்க வந்தது, அதில் குறிப்பிட்ட இடங்கள்ல, குறிப்பா அந்த பஞ்சாபுடைய ஃபெரோஸ்பூர் உள்ளிட்ட இடங்கள்ல தாக்குதல் நடந்தது அப்படின்றத பஞ்சாப் போலீசாரே உறுதி பண்ணியிருக்காங்க. அதை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதே போல இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அதற்கு என்ன விளக்கங்களை கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். 10 மணிக்கு என்ன விவரங்கள் அப்படின்றத மத்திய அரசு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருவாங்க. கடந்த 3 நாட்களாகவே இந்திய பாகிஸ்தான் பதற்றம் என்பது மேலும் மேலும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில கடந்த 2 நாட்களை விட வழக்கத்திற்கு மாறாக நேற்று அதிக அளவிலான தாக்குதல்களை பாகிஸ்தான் முன்னெடுத்தது. அதற்கு தக்க பதிலடியும் இந்திய பாதுகாப்புத்துறை கொடுத்தது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடிந்தது. தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.